ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். உதயநிதிய கைது பண்ணி நாம் ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துக்காக வேண்டிதான் வேற அவரு பேர்ல ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தாரு, அது பேர்ல ஊழல் குற்றச்சாட்டுன்னு போட்டனாக்கா எல்லாம் உங்களோட இருக்கிற மந்திரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானா, கூட இருக்கிற இருக்கிறவனும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானானுங்க. அதனால அதோட பேரை பெண்களை பயன்படுத்தி பேரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம். இந்த திட்டத்தை யாரு போட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த ஆதவர்ஜுன் ஆரம்ப காலத்தில் நாங்கள் துணை முதல்வர் கூட கைது பண்ணுவோம், இந்த வார்த்தையெல்லாம் இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம். அதனால உதயநிதி எதை பேசினாலும் தங்களைத்தான் திட்டுறாங்க பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவரு விவசாயிகள் தண்ணி வரலன்னு சொல்லி தஞ்சாவூர்ல போராடிட்டு இருக்கிறான். விவசாயிகள் பிரச்சனைக்கு போறாரு. அங்க போனா விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறான். தண்ணி கிடையாது, ஒரு மாசமா மேட்டூர் அணை திறக்கல, காவிரி டெல்டா பகுதிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி கருத்தை சொல்லி அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு யார்கிட்ட கோரிக்கை வச்சாங்க? முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றி அதால பண்ணி இருந்தனா அவங்க அந்த போராட்டத்துக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அங்க போய் உதயநிதி ஸ்டாலின் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை மதிக்காமல் அங்க கூட்டத்துல பேசுறப்ப பல்வேறு கருத்தை சொல்றாரு. விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, உர பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கெல்லாம் சரிவர மானியம் கொடுக்கறது இல்லைங்கிற கோரிக்கையெல்லாம் பேசிட்டு இடையில கூட்டத்துல ஒருத்தர் சொல்றான், திரிசா திரிசான்னு கத்துறாங்க. திரிசான்னு கத்துறப்ப அவரு திரிசாங்கிற பேரை உச்சரிச்சு எங்கேயுமே சொல்லல. திரிசா பத்தி ஒரு இடத்துல கூட வாய சொல்லல. இதை விட என்னன்னா, இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய பெயரை யாருக்குமே எந்த விதமான இதையுமே பேரை சொல்லாம தான் சொல்றார். உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மந்திரி பேரை அதெல்லாம் சொல்லல. மாணவர்களுக்கு தீங்கிழைச்சிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க தடி எடுத்து விட்டு சுத்தின ஒருத்தன்னு சொல்லி சொல்றாங்க. லாட்டரி சீட்டு வித்தன காசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அத மந்திரிகள் பெயரை உச்சரிக்காமல் பொத்தா பொதுவா பேசிட்டு வர்றாங்க. இப்ப டேம்ல இருந்து தண்ணீர் வல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கு இவங்க புனையா திரிச்சு இதுக்கு ஊறுகாயா பயன்படுத்துறாங்கனாக்கா, தஞ்சாவூர்ல ஒரு தசுகி, தஞ்சாவூர்ல ஒரு தசுக்குன்னு சொல்ல மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு தசுகி, அந்த தசுகிக்கு பேரு பைரவின்னு சொல்றாங்க. பெண்களை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாரு ஒரு குற்றச்சாட்டை போடுறாங்க. அதான் குற்றச்சாட்டு, பெண்களை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அட பெண்களை எந்த பெண்களை பேசினா திரிசாவை பேசிட்டாங்கன்னு தான் சொல்றான். இப்போ விஜயும் சினிமா நடிகர், நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சினிமா நடிகர். சினிமா நடிகருக்குத்தான் தெரியும் பாம்பின் கால் பாம்பரியும். இவன் அயோக்கித்தனம் பண்ணா அவன் அயோக்கித்தனம் பேர் தெரியும். இந்த ரெண்டு அயோக்கித்தனத்துக்கு அவரு விஜய் சினிமா நடிகர் இருக்கிறப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் படத்துல சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறப்ப என்னென்ன அயோக்கித்தனம் பண்ணாங்கன்னா தளபதி விஜய்க்கு தெரியும். இந்த ரெண்டு சினிமா நடிகனும் சேர்ந்துட்டு ஏதோ உள்கால் புணர்ச்சியில செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட கைது பண்றதுக்கு அடுத்த நாள் மாநிலத்துல பட்ஜெட் கூட்டம் போடுறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு எதிர்கட்சி தலைவர் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய திட்டம், எண்ணம். இதுக்கு முன்னோட்டமா என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு புகார் கொடுத்தா கோர்ட்டார் அக்செப்ட் பண்ணி கோர்ட்டார் அக்செப்ட் பண்ணி ஜெயில ஓடுவாங்கிற மாதிரிதான் ஒரு தயார் பண்றாங்க. இதுக்கு இந்த விளாத்தி குளத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மார்க்கண்டேயனை பிடிச்சி உள்ள போடுறாங்க. எதுக்கு? நீங்க சட்டசபையில வந்தா விழா எலும்பு ஒடிப்பேன் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி போட்டா, கம்ப்ளைண்ட் கொடுக்க திமுக எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோர்ட்டு ரிமாண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க ஒரு வெள்ளாட்டமா அதை விட்டு பார்த்தாங்க. அது ஒரு 10-15 நாள் ஆயிப்போச்சு. அவரு ஜெயில போயிட்டு ஜாமீன் போட்டு வந்தாச்சு. ஆனால்
எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிடிச்சி உதயநிதி உள்ள போட்டுருவாங்க. அதுக்காக வேண்டிதான் போனா கோர்ட்டுக்கு தரவுகள் வேணும். அது உள்காழ்ப்புணர்ச்சிங்கிறது திட்டவட்டமா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, போட்டாருக்கு தெரிஞ்சு நீங்க அன்னைக்கே வச்சு அன்னைக்கே ஒளி உலகாச்சு. இப்போ சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போற வகையிலும் அனுமதியே வாங்காத ஆர்ப்பாட்ட ஊர்வலம் பேரணி நடந்ததுங்க. தஞ்சாவூர் டு அதே மாதிரி சென்னை ரிட்டனுக்கும் அப்படித்தான். அனுமதியே வாங்காத பேரணி. நீங்க அனுமதி கேட்டோம்னா நீங்க தீக்காக்காரருக்கு அனுமதி கேட்டு பேரணிக்கு கேட்டு பல சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்க மறுத்தீங்க. இப்போ எந்த அனுமதியும் கிடையாது. என்ன பண்ண முடிஞ்சது அரசாங்கத்தினால? சென்னையிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் போற வகையில் இருக்கக்கூடிய ஊர்லாம் ரோட்ல குறுக்காட்டி ஐயா 50,000 பேர் 10,000 பேர் 50,000 பேர் வழிய மறித்து நின்று உதயநிதியை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சைகை காமிச்சுக்கிட்டு போய் இருக்கிற சமயத்துல உங்களுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க யாரு பேர் நடவடிக்கை எடுத்திருக்கணும்? தஞ்சாவூர் கூட்டத்துல பேசுறதுக்கு கூட்டத்துல இருக்கிறவன் சொல்றான் திரிசா திரிசா திரிசான்னு கத்துறான். நீங்க அது எவன் திரிசான்னு கத்துனான்னு பார்த்து அந்த நபர்களை பிடிச்சி கேஸ் போட்டிருந்தா கூட வழக்கு தொடர்ந்திருந்தா ஒரு நியாயம்னு சொல்லலாம். எதுவுமே அப்ராடித்தனமா அதை பேசாம இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேர்ல நீங்க கேட்ட போட்டு மூக்கோடச்சா அறுபட்டு போய் இன்னைக்கு சட்டசபையில் போய் இந்த உம்மனா முறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிற கைப்பச்சா எவனுக்கு நிழல் ஆடவில்லை. அவரை கைது பண்ணி உள்ள போட்டுருந்தா சட்டசபையில குதிக்கிரு பார்த்தீங்களா அந்த தற்கொலை எம்எல்ஏக்கெல்லாம் அப்படி குதிப்பாங்க. இப்ப அதுக்கு வழி இல்லாம வாய் அடைச்சு போயாச்சு. இந்த இடையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய விஜய் பிரபாகர் அவர் பேசுறார். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடுறதுக்கு போகல, நீங்க ஓடு ஓடு ஓடுன்னு பேசுறீங்களா? அங்க ஓடி போய் தண்ணி திறக்க போக வேண்டியதானே, ஓடுங்கடா அங்கேன்னு சொன்னாரு. ஆனால் காவிரியில் தண்ணி வந்ததுக்கு விஜய் தான் போய் கேட்டாரு. கடவுளா பார்த்து விஜய் கடவுளா பார்த்து தண்ணி அப்படி கிடையாது. விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறத தண்ணி கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ மழையை பெய்ய வச்சாங்க, டேம்ல தண்ணி வந்தது, காவிரிக்கு. இதை என்னங்கிறான் விஜய் கடவுள் மாதிரி. விவசாயிகள் பாதிக்கணும், விவசாயிகள் மக்கள் செத்து மடியோட மேல இருக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அதன் பேர்ல தான் விவசாயிகளுடைய கண்ணீர்ல தான் மழை பெய்ஞ்சு தண்ணீர் வந்தது. ஒன்னும் விஜய் போய் எங்க அவர் நல்லவர் போறவருக்கெல்லாம் ஒன்றும் மழை பெய்யல. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறா, விவசாயிகள் பாதிக்க கூடாது. தொன்று தொட்டு காலந்தட்ட ஆடி 18க்கு ஆற்றுல தண்ணி வரும்னு ஒரு நீதி இருக்குது. அந்த நீதிக்காக இயற்கையாக கொடுக்கப்பட்ட மழையை என்னுடைய திருச்சி பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. அத மாதிரி விஜய் பிரபாகர் அவரு பேசுனதையும் இவங்க திருச்சி பேசுறாங்க. பேசினாரு, அடுத்த நாள் தண்ணியை நீங்க விட்டுட்டான்னு பேசுறாங்க. அவர் பேசுறாரு, 2 நாள் மழை வருது கொடுக்குறாரு. இப்போ பட்ஜெட்டை ஒரு வழியா நேற்று பேசி முடிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு பெரிய ஏமாற்றங்க. பொதுமக்களுக்கு பெரிய ஏமாற்றம். 2,500 ரூபாய் பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. மகளிர் எல்லாம் எப்படி அறிவிச்சிருவாங்க மாசான 2,500 ரூபாய் வரும்னு பார்த்தாங்க. 2,500 ரூபாய் பத்தி எதுவுமே சொல்ல. மாணவர்கள் அவங்களுக்கு 4,500 ரூபாய். வேலையில்லா பட்டதாரிகள் மாணவர்களுக்கு ஒரு மாசம் 4,500 ரூபாய் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த விதமான பதிலும் அதில் இல்லை. மகளிர் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், மாணவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அந்த 1,000 ரூபாய் கேட்டோம்னா என்னத்துப்போ நீங்க பல்வேறு துறைக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு வேளாண் துறைக்கு ஒரு 14 கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ஒதுக்கிறீங்க நீங்க. மருத்துவ கல்லூரிக்கு சில கோடியை ஒதுக்கிறீங்க நீங்க. இப்படி பேரு வெவ்வேறு பேரை மாத்தி இந்த வெற்றிங்கிற பேர்ல ஒரு புதுசா பேர் விடுறாங்க. ஏற்கனவே இருந்த பேருக்கு பழைய கல்லு புதிய மொந்தைங்கிற கதையாத்தான் இருக்குது. இதுல ஏற்கனவே ஒவ்வொரு உதவி நலத்திட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது. அந்த பேரை மாத்தி வெற்றி வெற்றி வெற்றின்னு கொண்டுட்டு போறாங்க அவங்க. இந்த சூழ்நிலையில நீங்க பட்ஜெட்டை போட்டு முடிச்சுட்டு நீங்க நீ எலெக்ஷன் வர்றதுக்கு உண்டான இடைத்தேர்தல் வர்றதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. கோட்டார் அந்த செக்கு வச்சு உட்கார்ந்து இருக்குது. எந்த வேலையும் அங்க கிடையாது. இடைத்தேர்தல் கிடையாது. எப்படியாவது அடுத்தது தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலினை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே நீங்க தெரியப்படுத்தி பிரகடனப்படுத்தினதா உங்க வேலை மிச்சம். ஒன்னும் பண்ண முடியல.
நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏ எல்லாம் வான்னு எடுத்து போட்டீங்க நீங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற வள வீசியிருப்பீங்க நீங்க. ஆனா அதுக்கெல்லாம் யாரு மச்சிவில்லைங்கிறதுக்காக பொறா தலைவனை உள்ள உதயநிதி எதிர்கட்சி சட்டசபை கட்சி எதிர்கட்சி தலைவன் உள்ள தூக்கி போட்டா எல்லாமே ஒளிஞ்சு போயிரு நினைச்சீங்க. ஆனா கனவுலையும் எதிர்பாராக்காத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். ஒரு சில இடத்துல இவன் கூட்டம் போடுறான், ஒரு சில இடத்துல தற்குறி தாவாக்கா. அவ குச்சி கொடி தூக்கிட்டு யாரு உருவப்பொம்மை எரிக்கிறாங்க? இவங்க உருவப்பொம்மை, உதயநிதி ஸ்டாலின் உருவப்பொம்மையா எரிக்கிறது யாரு? தமிழக வெற்றி கழகம். காவல்துறை அவங்களை கைது பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி இவங்க உருவப்பொய் நீ எரிக்கங்காட்டி இவங்களும் எரிக்கிறாங்க. நீ தடி தூக்கிட்டு வந்தா அவனும் தடி தூக்குறான். அவன் 75 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் இருக்கிறவன் எங்க அடிச்சா எங்க உருவான்னு தெரியும். நீங்களும் வீறு கொண்டு உங்க புஷியானத பொதுச் செயலாளர் சொல்லிட்டான்னு சொல்லி தமிழகம் முழுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி பாட்டீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் புஷ்வானா போச்சு. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு போய் பேசிட்டு வந்தத நீங்க திருச்சுட்டு பெண்களை மாங்கப்படுத்தமா பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி பெண்கள் மேல பழிய போட்டு நீங்க குளிர்காயலான்னு பார்த்தீங்க. அந்த குளிருக்கு ஆமான்னு இந்த குஷ்பு போடுது. இந்த குஷ்பு பேசுறதுக்கே யோக்கியது இல்லாத அந்த அம்மா தான். இவங்க வாழ்க்கை வரலாறு பின்னோக்கி பார்த்தாக்கா என்ன குடும்பம் நாரிச்சுன்னு சொல்லி ஏதோ கடைசியா இந்த சுந்தரசி சிக்கிக்கிட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் பாக்குறமில்ல கமெண்ட்டை குஷ்பு பேசிட்டு போட்ட கமெண்ட்டை பாக்குறோம்ல, எல்லாம் குஷ்பு பார்க்கத்தான் செய்வா. அவ பெண்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி பேசுனவங்க தான் குஷ்பு. இப்ப உதயநிதி ஸ்டாலினுடைய பேரை நல்ல பேரை கெடுத்துட்டோம்னா இவங்க அடுத்து நடக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏதாவது செய்யலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சலான்னு பாக்குறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலம் கூறுன்னு தான் மிச்சம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.